அதிமுகவோட முதன்மையான அபிமானியா இருந்தவர் இன்னைக்கு தாவேகாவோட ஒரு முக்கிய அங்கமா மாறி இருக்கிறாரு. சிங்கை ராமச்சந்திரன். யார் இவர்? அதிமுகவிலிருந்து விலகி விஜயோட தாவேகாவுக்கு ஏன் போனாரு? 2024 கோவையில் அண்ணாமலையை எதிர்த்து நின்ற இளைஞர் அரசியல்வாதி, அதிமுகவோட ஐடி விங்க கட்டமைத்தவர், ஐஐஎம் அகமதாபாத்தில் படித்தவர், ஜெயலலிதா மீது சிறு வயதிலிருந்தே மிகப்பெரிய ஈர்ப்பு கொண்டவர். ஆனால் இன்னைக்கு அதே சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவில் இல்லை. அது மட்டும் இல்லை, விஜய் முன்னணியில் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைச்சிருக்கிறாரு. இது சாதாரண கட்சி மாறுதல் தானா? இல்லை இதுக்கு பின்னாடி 2024 கோவை தேர்தல், அதிமுகவோட உட்கட்சி அரசியல், அவரோட அரசியல் பயணம், ஜெயலலிதா மீதான சிங்கை ராமச்சந்திரனோட விசுவாசம், விஜயோட புதிய அரசியல் அணிக்கான தேடல் அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா யார் இந்த சிங்கை ராமச்சந்திரன்? ஏன் அவர் அதிமுகவை விட்டு விலகினாரு? விஜயோட தாவேகாவுக்கு அவர் எவ்வளவு முக்கியமானவர்? முதல்ல சிங்கை ராமச்சந்திரன் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சிங்கை ராமச்சந்திரன் கோவையைச் சேர்ந்த அரசியல் குடும்ப பின்னணி கொண்டவர். அவரோட தந்தை சிங்கை கோவிந்தராசு ஒரு மில் தொழிலாளியா இருந்து அதிமுக அரசியல்ல வளர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினரா உயர்ந்தவர். ராமச்சந்திரன் தன்னோட அரசியல் பயணத்தை குடும்ப பின்னணியில மட்டும் நம்பி தொடங்கல. 18 வயதிலேயே அதிமுகல இணைந்ததாகவும் பின்னாட்கள்ல இளைஞர் அமைப்புகள்ல பொறுப்புகளை ஏற்றதாகவும் அவரே தன்னோட ராஜினாமா கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய அரசியல் வாழ்க்கையில மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு. அவர் ஜெயலலிதாவை நேரில் சந்திச்சு அவருடைய தலைமையில பணியாற்றணும் அப்படிங்கிறதையே தன்னோட இளமை கால கனவா கொண்டிருந்ததா சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் கல்வியிலையும் கவனம் செலுத்தினாரு. கேட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஐஐஎம் அகமதாபாத்துக்கு போனாரு. அங்கேயும் மாணவர் நல அமைப்புல முக்கிய பொறுப்புல இருந்தாரு. பொதுவாக ஐஐஎம்ல படிப்பவங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல வேலைக்கு போக முயற்சிப்பாங்க. ஆனா ராமச்சந்திரன் சொல்றதே வேறு. படிப்பு முடிச்ச கையோட கிடைத்த கார்ப்பரேட் வேலை வாய்ப்புகள் எல்லாம் தேர்வு செய்யாம ஜெயலலிதாவோட தலைமையில அரசியல் பணியாற்ற போகிறதா முடிவு செஞ்சிருந்தாரு. இந்த விஷயம்தான் அவரோட அரசியல் பயணத்துல ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். ஜெயலலிதா எப்படி அவரை கவனித்தாரு? ராமச்சந்திரனோட அரசியல் பயணத்துல ஜெயலலிதாவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அவரோட சொந்த கூற்றுப்படி பலமுறை போயஸ் கார்டன் பகுதியில் காத்திருந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க முயன்று இருக்கிறாரு. அவரோட கல்வி பின்னணியும் அரசியல் ஆர்வமும் ஜெயலலிதாவோட கவனத்தை ஈர்த்தது. அதன் பிறகு அதிமுகவோட தகவல் தொழில்நுட்ப பிரிவுல மாநில அளவிலான பொறுப்பும் அவருக்கு கிடைச்சது. இங்கதான் ராமச்சந்திரனோட இன்னொரு முகம் வெளியில வருது. அவர் வெறும் பாரம்பரிய அரசியல்வாதியா மட்டும் இல்ல, டிஜிட்டல் பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட ஒரு இளம் தலைமுறை அரசியல்வாதி. சமூக வலைதளங்கள் வேகமா வளர்ந்த காலகட்டத்தில் அதிமுகவோட ஐடி விங்ல அவர் முக்கிய பங்கு வகிச்சாரு. பல தேர்தல்கள்ல கட்சியோட பிரச்சார இயந்திரத்தோட இணைந்து பணியாற்றினாரு. அது மட்டும் இல்ல, தன்னோட ராஜினாமா கடிதத்துல 100க்கும் மேற்பட்ட இளம் கட்சி பேச்சாளர்களை உருவாக்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது அவர்கிட்ட அரசியல் நிர்வாக அனுபவம் மட்டும் இல்ல, டிஜிட்டல் கம்யூனிகேஷன், யூத் பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் கேம்பெயினிங் அப்படிங்கிற 3 விஷயத்திலையுமே அனுபவம் மிக்கவரா இருக்கிறாரு. இதுதான் அவரை மற்ற சாதாரண கட்சி நிர்வாகிகள்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய விஷயம். அண்ணாமலை வெர்சஸ் சிங்கை ராமச்சந்திரன் அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்த்தோம்னா, இப்போ 2024 காலகட்டத்தில் நடந்த அந்த தேர்தல், கோவை மக்களவை தொகுதி, ஒரு புறம் திமுகவோட கணபதி ராஜ்குமார், மற்றொரு புறம் பாஜகவோட அண்ணாமலை. அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் அந்த தேர்தலில் கோவையில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான அரசியல் பேட்டில்ல ஒன்றாவே பார்க்கப்பட்டது. அண்ணாமலை அப்போ பாஜகவோட மாநில தலைவராக வேற இருந்தாரு. அதனால தேசிய அளவிலையும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது கவனிக்கப்பட்டது. அதிமுக தரப்பிலிருந்து சிங்கை ராமச்சந்திரன் களமிறங்கினாரு. பிரச்சாரத்தின் போது 2 தரப்பிலுமே கடுமையான வார்த்தை போர்கள் நடந்தது அப்படிங்கிறத நாம கவனிச்சிருப்போம். குறிப்பா அவருடைய கல்வி, குடும்ப பின்னணியை சுற்றி பல விவாதங்கள் இருந்தது. ஒரு கட்டத்தில் அண்ணாமலை கூறிய விமர்சனத்திற்கு சிங்கை ராமச்சந்திரன் கடுமையா பதிலளிச்சாரு. அந்த பிரச்சாரத்துல அவர் வெளியிட்ட சில சவால்களும் அப்போ செய்தித்தாள்கள்ல முக்கிய இடம் பிடித்தது. ஆனா தேர்தல் முடிவுல கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றார். அண்ணாமலை 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். சிங்கை ராமச்சந்திரனுக்கு 3வது இடம் தான் கிடைத்தது.
கிடைத்த வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா கணபதி ராஜ்குமாருக்கு 5,68,200, அண்ணாமலைக்கு 4,50,132, சிங்கை ராமச்சந்திரனுக்கு 2,36,490. அதாவது ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா 2.5 லட்சம் வாக்குகள் அவருக்கு கிடைச்சிருந்தது. இது பெரிய வெற்றியா இல்லைன்னா கூட கோவை மாதிரியான பெரிய அரசியல் போர்க்களத்துல அவருக்கு கிடைத்த இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது அவரோட அரசியல் விசிபிலிட்டியை அதிகரிச்சது அப்படின்னு சொல்லலாம். 2024 தேர்தலுக்கு பிறகு சிங்கை ராமச்சந்திரன் மீண்டும் அதிமுகல ஒரு முக்கியமான அரசியல் முகமா தொடர்ந்தாரு. ஆனா 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கல. இதுதான் அவரோட அரசியல் பயணத்துல அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் அவர் கட்சிக்காக பல ஆண்டுகளா பணியாற்றி இருந்தாரு, மறுபுறம் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. ஆனா இங்க ஒரு விஷயத்த மிக தெளிவா நம்ம சொல்லணும்னா, அவர் தன்னோட ராஜினாமா கடிதத்துல பதவியோ அல்லது தனிப்பட்ட எதிர்பார்ப்போ நிறைவேறாத காரணத்தினால நான் வெளியேறல அப்படிங்கறத வெளிப்படையா தெரிவிச்சிருந்தாரு. மாறா கடந்த சில மாதங்களாக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் தன்னை மனவேதனை அடைய செய்தது, அதனால தனது கருத்துக்களையும் கவலைகளையும் தலைமை கிட்ட நான் தெரிவிச்சிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. இறுதியில தன்னோட மனசாட்சியோட சமரசம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதனால கட்சியிலிருந்து விலகியதாகவும் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருந்தாரு. அதனால சீட்டு கிடைக்கல, அந்த காரணத்துக்காகத்தான் கட்சி மாறிட்டாரு அப்படிங்கறத மட்டும் இந்த விஷயத்தோட சுருக்கிட முடியாது. அவருடைய சொந்த விளக்கமும் அதை வேறுபடுத்தி காட்டுனுச்சு. ராஜினாமா கடிதத்துல சில உணர்ச்சிகரமான பகுதிகள் இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிந்தது. அவர் அதிமுகவை ஒரு சாதாரண அரசியல் கட்சியா மட்டும் பார்க்கல, தன்னோட குடும்பத்தோட ஒரு அங்கமா பார்த்ததாவே சொல்லியிருந்தாரு. அவருடைய தந்தைய அரசியல்ல உயர்த்தியது ஜெயலலிதா. அவருடைய குடும்பத்திற்கு அதிமுகவோட இருந்த தொடர்பு நீண்ட நெடியது. சிறு வயதிலிருந்தே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து தான் அவர் அரசியலுக்கு வந்ததா பல முறை சொல்லியிருக்காரு. IIM அகமதாபாத் போன்ற உயர்கல்வி வகுப்புகளுக்கு பின்னாடி கூட ஒரு கார்ப்பரேட் வாழ்க்கையை தேர்வு செய்யாம அரசியல் தான் தன்னுடைய பாதை அப்படிங்கிறத தெளிவா முடிவு பண்ணவர். இது எல்லாத்தையுமே அவர் தன்னோட ராஜினாமா கடிதத்துல நினைவு கூர்ந்திருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, ஜெயலலிதா தன்னிடம் உங்க அப்பா கட்சிக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தாரு, நீங்களும் அவரை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த ஒரு விஷயம்தான் அவருடைய அரசியல் மனநிலையை புரிந்து கொள்ள ஒரு முக்கியமான க்ளூ அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவிலிருந்து வெளியேறது அவருக்கு சாதாரணமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்விட்ச் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அது அவரோட சொந்த வார்த்தைகளே சொன்னா அது ஒரு வாழ்க்கையோட அத்தியாயத்தை முடிக்கிற மாதிரி. அப்படின்னா ஏன் விஜய் அவர் தேர்வு செஞ்சாரு? இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த கேள்விக்கு நாம பதில் தேடலாம். அதிமுகவை விட்டுட்டு ஏன் விஜயோட தமிழக வெற்றி கழகத்திற்கு சிங்கை ராமச்சந்திரன் வந்தார்னா இதுக்கு ஒரு டெஃபினட்டிவான காரணத்தை அவரே வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. அதாவது அரசியல் ரீதியா அதை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. முதல்ல தாவேகாவுக்கு இப்போ தேவைப்படுறது அமைப்பு அனுபவம் கொண்டவர்கள். விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, இளைஞர்கள் மத்தியில ரீச்சும் இருக்கு. ஆனா ஒரு அரசியல் கட்சியை தேர்தல் இயந்திரமா மாத்துறதுக்கு பூத் லெவல் ஆர்கனைசேஷன், கேம்பெயின் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, கேடர் ட்ரைனிங், பொலிட்டிக்கல் மெசேஜிங், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அனுபவம் தேவை. இந்த இடத்துல தான் சிங்கை ராமச்சந்திரனோட பின்னணி முக்கியமானதா பார்க்கப்படுது. அவர் அதிமுகவோட IT விங்ல பணியாற்றியவர், இளைஞர்களோடவும் பயணிச்சிருக்கிறாரு, தேர்தல் பிரச்சார அனுபவமும் இருக்கு. கோவை மாதிரியான முக்கிய நகர்ப்புற அரசியல் களத்துல நேரடியாகவே தேர்தலை சந்தித்த ஒரு நபர். அது மட்டும் இல்ல, IIMோட பின்னணி இருக்கிறதுனால தாவேகாவிற்கு அவர் ஒரு புதிய உறுப்பினரா மட்டும் இருக்க மாட்டாரு, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஆர்கனைசர், கம்யூனிகேட்டர் அப்படிங்கிற வகையிலையும் பயன்படக்கூடியவர். ஆனா அவர் தாவேகாவில என்ன பொறுப்பை பெறப்போகிறார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெளிவா அறிவிக்கப்படல. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, சிங்கை ராமச்சந்திரன் விஜய அரசியல்ல முன்னாடியே விமர்சிச்சிருந்தார் அப்படிங்கறதும் நாம கவனிக்கணும். 2024 விஜய் அரசியலுக்கு வந்தப்போ தாவேகாவோட அரசியல் வருகையும் அதனுடைய பிரச்சாரத்தை பற்றியும் அவர் கருத்து தெரிவிச்சிருந்தார். அதாவது அப்போ அதிமுகவில் இருந்த ஒருவர் விஜயோட அரசியல் என்ட்ரி குறித்து விமர்சனம் செஞ்சவர் அப்படிங்கிற பாணியில இதை புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு அதே விஜயோட கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு. அரசியல்ல இதுதான் சுவாரஸ்யம். இன்னைக்கு எதிரியா இருப்பவங்க நாளை நண்பராகலாம். நேற்று விமர்சனம் செய்தவர்கள் நாளைக்கு ஒரே மேடையில நிற்கலாம். ஆனா இந்த முரண்பாடு அப்படிங்கறத மட்டுமே இதை கடந்து போகணுமா அப்படின்னா, அரசியல் சூழ்நிலை மாறும் போது அரசியல் நிலைப்பாடும் மாறுகிறதா அப்படிங்கிற கேள்வி விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். தாவேகாவுக்கு சிங்கை ராமச்சந்திரனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம். விஜய் கட்சி ஏற்கனவே தேர்தல் அரசியல்ல ஒரு புதிய கட்டத்தை தொடங்கிருச்சு. அந்த நிலையில அதிமுக மாதிரியான பழைய பெரிய அரசியல் அமைப்புல பணியாற்றியவர்களோட அனுபவம் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு பல வழிகளில் உதவலாம். ஒன்று, அமைப்பு
ரீதியா பார்த்தோம்னா கட்சியோட அமைப்பை வலுப்படுத்தக்கூடிய அனுபவம், 2 தேர்தல் அனுபவம், வாக்குச்சாவடியிலேருந்து பிரச்சாரம் வரைக்கும் தேர்தல் களத்தை நேர்ல பார்த்திருக்கக்கூடிய அனுபவம், 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம் டிஜிட்டல் பொலிட்டிக்ஸ். இது விஜயோட அரசியலுக்கு ஏற்கனவே முக்கியமான ஒரு பகுதி. 4வது மேற்கு தமிழக அனுபவம். கோவை அரசியல் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. கொங்கு மண்டலம் தமிழக அரசியலில் எப்பயுமே முக்கியமான ஒரு பவர் சென்டர். அந்த பகுதியில் அரசியல் அனுபவம் மிக்க ஒருவரோட வருகை தாவேகாவுக்கு நிச்சயமா கவனிக்க வேண்டிய பலன்களை தரும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஒரு நபர் கட்சியில இணைஞ்சிருந்ததுனால உடனடியாக அந்த கட்சிக்கு வாக்குகள் மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் அரசியலோட ரியாலிட்டியும் கூட. ஆனா சிங்கை ராமச்சந்திரன் தாவேகால என்ன செய்ய போகிறாரு, அவருக்கு என்ன பதவி கிடைக்கும், கோவை மற்றும் கொங்கு மண்டலத்துல அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குமா, அல்லது கட்சியோட ஐடி விங் மற்றும் தேர்தல் ஸ்ட்ராட்டஜியில பயன்படுத்தப்படுவாரா, இது எல்லாமே இப்போ கவனிக்க வேண்டிய விஷயங்களா மாறி இருக்கு. அவரோட அரசியல் பயணத்தை பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அவர் அரசியலை திடீர்னு தொடங்கினவர் கிடையாது. 18 வயசுலேயே அவருடைய பயணம் தொடங்கிடுச்சு. ஜெயலலிதாவோட ஏற்பட்ட அரசியல் தொடர்பு, 2024 கோவை தேர்தல், 2026 அதிமுகலேருந்து விலகல், இப்போ விஜயோட தாவேக அப்படின்னு இந்த பயணம் அடுத்த சில ஆண்டுகள்ல இன்னும் சுவாரஸ்யமானதா மாறலாம் அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. சிங்கை ராமச்சந்திரனோட கதை ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதியோட கட்சி மாற்ற கதை மட்டும் இல்லை. இது தமிழ்நாடோட அரசியல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தோட சிறிய உதாரணம். ஒருபுறம் பழைய கட்சிகளோட அனுபவம், இன்னொரு புறம் புதிய தலைமுறையோட அரசியல் எதிர்பார்ப்பு. ஒருபுறம் பல ஆண்டுகளா கட்டமைக்கப்பட்ட கட்சியோட இயந்திரம், இன்னொரு புறம் விஜயை மையமாக கொண்ட ஒரு புதிய அரசியல் சக்தி. இந்த 2க்கும் நடுவில் தான் சிங்கை ராமச்சந்திரன் போன்றவர்கள் எந்த பாலமா செயல்பட போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நேத்திக்கு வரைக்கும் அதிமுகவோட ஐடி விங்க வழி நடத்தியவர் இன்னைக்கு விஜயோட தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த இணைவு அப்படிங்கிறது தாவேகாவுக்கு ஒரு பலமா, அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரண அரசியல் மாற்றமா இருந்து கடந்துருமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.